ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். பொதுவாகவே ஒரு ஹீரோவோடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லக்ஸுரி லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேம் கிடைச்ச உடனே. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பற்றி. அவர் வந்து பாலிவுட்டே கலக்கிட்டு இருக்கிறவர்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமாக அவர் இப்போ வந்து தமிழ்லையும் கலக்க வராரு. அடுத்ததாக லோகேஷ் கனகராஜோடைய படத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவாகவும் அறிமுகமாக போகிறார். அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அமீர் கான் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அமீர் கான் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ பெரிய கிரியேட்டர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து சில எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவார். அதை அவருடைய படம் மூலமாக மற்றவங்களுக்கு கடத்துவார். இப்போ அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னு கேட்குறீங்க? அவருடைய பையன் 2 படம் பண்ணிட்டார். ஆனால் ஸ்டில் அவர் வந்து அரசு பேருந்தில் தான் போகிறாரு. அவருக்குன்னு தனியாக கார்லாம் இல்லை. ஏன் அவன் வந்து என் காரை கூட அவன் யூஸ் பண்ண மாட்டான். அவன் வந்து எப்பொழுதுமே வந்து அரசு பேருந்தில் தான் பயணப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம வந்து கடந்து போகிற ஒரு சின்ன விஷயமா நான் இதை பார்க்கல. ஏன்னா ஒரு நார்மலான ஒரு மனுஷன் பணம் இல்லாமல் இருக்கிறதுக்குங்கிறது வேற. ஆனால் பணம் இருந்தும் ஒருத்தன் எளிமையாக நடந்துக்கிறதுங்கிறது வேற. ஸோ இந்த எளிமையை நம்ம எல்லாரும் கடைபிடிச்சா எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எளிமையை கடைப்பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எளிமை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.